ஒரு ஊரில் ஒரு இளைஞன் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் பொருட்களோடையும் ஒரு செம்பாலால் செய்யப்பட்ட ஒரு சாவியையும் எடுத்துக்கிட்டு ஊரோட ஒரு பகுதிக்கு போகிறான். அங்கே இருக்கக்கூடிய மிக நீண்ட நாளுக்கு பிறகு போகக்கூடிய அந்த இடத்துல அவன் வைத்திருந்த சாவியை வச்சு அவன் போகக்கூடிய ரூமை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான், திறக்கலை. திரும்ப திரும்ப முயற்சி பண்ணுறான், திறக்கலை. அப்புறம் கோவத்தில் வந்து கதவை தட்டுறான், அப்பயும் அதை திறக்கலை. எட்டி உதைக்கிறான், அப்பவும் திறக்கலை. அவன் போனது மாலை வேலைங்கிறதுனால வந்து அது கரெக்டாக தெரியல. இப்போ ரொம்ப கோவப்பட்டவன் வந்து களைப்பத்தில் வெளியே உட்காந்து கொஞ்ச நேரம் இருக்கும்போது அப்படியே தூங்கிடுறான். காலையில் விடியுது. விடிஞ்ச உடனே அந்த எந்த கதவை அவன் தட்டிக்கிட்டு இருந்தானோ அந்த கடையில் வீட்டிலேருந்து வெளியே வந்த ஒரு மூதாட்டி, ஏன் தம்பி இவ்வளோ நேரமாக வந்து தேவையில்லாமல் எங்கள் வீட்டினுடைய கதவை வேக வேகமாக அடித்து உதச்சிட்டு இருக்கீங்க இப்போது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் அவனுக்கு புரியுது, நம்ம வந்து வேறு ஒரு வீட்டை வந்து திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. தனக்கு தானே சிரிச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனுடைய அந்த வீட்டிலேருந்து பக்கத்து 2வது 3வது தெருவுக்கு தாண்டி அவன் போகிறான். அங்கே போனால் அவனுடைய வீடு இருக்குது. அதை திறந்து அவன் உள்ளே போயிடுறான். இந்த கதையில் இல்லை நம்ம புரிஞ்சிக்கூடியதோ என்ன அப்படின்னா, பல நேரங்களில் வாழ்க்கையில் நம்மக்கிட்ட வந்து பிரச்சனை எதுவும் இருக்கிறத விட நம்ம இருக்கிற இடம் தான் பல நேரங்களில் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறது தான்.